மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 2 குழந்தைகள் ஒரே குழியில் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதற்காக குழியை தோண்டி வரக்கூடிய காட்சிகளும் திரையில் ஒருபுறம் பார்த்து வரக்கூடிய சூழலில் இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது திருப்பூர் செய்தியாளர் பூபதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபதி, உயிரிழந்த இந்த 2 குழந்தைகள் தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தேர்தல் பரப்புரைக்காக விஜய் நேற்றைய தினம் கரூரில் பிரச்சாரம் செய்த சூழ்நிலையில் அங்கு ஏற்பட்ட விபத்து காரணமாக 39 பேர் இறந்தனர். இந்த சூழ்நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் தொடர் சிகிச்சையில் இருந்து வரும் சூழ்நிலையில் அதாவது கரூர் மாநகருக்குட்பட்ட விஸ்வநாதபுரி அப்படின்ற பகுதியில் உள்ளது. அந்த பகுதியில் தாய் 2 மகள்கள் 3 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த விபத்தில் உயிரிழக்கின்றனர். அவர்களது இறுதி அடக்கமானது இந்த அடக்கமானது நடைபெற்றது. அதில் 2 குழந்தைகளை ஒரே குழியில் 2 பேரையும் அடக்கம் செய்துவிட்டு மற்றும் அருகிலேயே தாயின் உடலையும் அடக்கம் செய்தது அங்கு பெரும் ஒரு இதா ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த அந்த சம்பவம் பார்த்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் தொடர்ந்து அழுத வண்ணமே இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதியில், அதாவது அந்த விஸ்வநாதபுர பகுதியே மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் கரூர் மாநகரை பொறுத்தவரை பல்வேறு வீதிகளிலும் ஆங்காங்கே இருந்தவர்களின் வீடுகள் முன்பாக அழுகுரல் கேட்பது பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பூபதி. தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நேற்று 39 பேர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான தொடர் நேரலையை பார்த்து வருகிறோம். உயிரிழந்த 39 பேரில் 30 பேரது உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களில் சிலரது உடல்கள் நல்லடக்கம் செய்யப்படுகின்றன, சிலரது உடல்கள் தகனம் செய்யப்படக்கூடிய தொடர் நேரலையையும் நாம் பார்த்து வருகிறோம்.